அனைவருக்கும் வணக்கம். கணிதம் கசப்பல்ல கற்கண்டு. இந்த சம் பாருங்க. இங்க எண் 3க்கு எதிர்ப்புறம் உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 டைஸ் குடுத்துருக்காங்க. 4 டைஸ்லயும் 3ன்ற நம்பர் காமனா நமக்கு வந்திருந்தாலோ, இல்ல 3 டைஸ்ல வந்திருந்தாலோ, நம்ம என்ன பண்ணலாம்? நம்பர்ஸ எலிமினேட் பண்ணி ரிமைனிங் ஆன்ஸர நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க 3ன்ற நம்பர் ஒரு பகடியில மட்டும் தான் ஒரே ஒரு டைஸ்ல மட்டும் தான் இருக்கு. அப்ப நம்ம எப்படி ஆன்ஸர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு இந்த 4 டைஸையும் யூஸ் பண்ணி தான் ஆன்ஸர் கண்டுபிடிக்கணுன்ற ஒண்ணு கிடையாது. நம்ம 2 டைஸ யூஸ் பண்ணியுமே நம்ம ஆன்ஸர் கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த 2 டைஸையும் கம்பேர் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு? இங்க 2 இருக்கு. இங்கேயும் 2 இருக்கு. இங்க 6 இருக்கு. இங்க 6 இருக்கு. 2 டைஸ்ல 2 நம்பர் சேமா இருந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மீதி இருக்க நம்பர்ஸ் தான் என்னது? ஆப்போசிட் நம்பர்ஸ். அப்போ 3க்கு ஆப்போசிட்ல 4 வரும். 4க்கு ஆப்போசிட்ல 3 வரும். 3க்கு எதிர்ப்புறம் உள்ள எண் என்ன? இப்போ 3க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் 4. இத வேற மாரி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 2 டைஸ எடுத்துக்கோங்க. இந்த 2 டைஸ்ல கம்பேர் பண்ணுமா, இந்த 4ன்ற நம்பர் சேமா இருக்கு. இந்த 4ன்ற நம்பர் 2 டைஸ்லயும் ஒரு நம்பர் சேமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? கிளாக் வைஸ்ல எழுதுவோம். அதாவது கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதுவோம். இந்த டைஸ்ல 4 எழுதுவோமா? 4க்கு அடுத்து 6. கடிகாரம் சுற்றும் திசையில் பார்த்தோம்னா 6க்கு அப்புறம் 5. இந்த டைஸ் எடுத்தோம்னா 4, 4க்கு அப்புறம் கடிகாரம் சுற்றும் திசையில் 1, 1க்கு அப்புறம் 2, 6க்கு ஆப்போசிட்ல 1 வரும். 5க்கு ஆப்போசிட்ல 2 வரும். அப்போ 1, 2 இப்போ 3 இங்க இருக்கும். 4க்கு ஆப்போசிட்ல 3 வரும். இந்த மாரியே நம்ம ஆன்ஸர் கண்டுபிடிக்கலாம். இந்த மாரி 4 டைஸ் குடுத்தாங்கன்னா, இந்த 4 டைஸையும் யூஸ் பண்ணி தான் ஆன்ஸர் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத எதுவும் கிடையாது. நம்ம 2 டைஸ யூஸ் பண்ணி கூட ஆன்ஸர் கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் ஒரு சம் தரேன். சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த சம் பாருங்க. 4 டைஸ் குடுத்திருக்காங்க. 4 டைஸ் குடுத்து 4க்கு எதிரே உள்ள எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 டைஸ யூஸ் பண்ணி இந்த எண் 4க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் வந்திருக்கும் அப்படின்னு சால்வ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க.